திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நீங்கள் எந்த பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் மட்டன் சிக்கன் இது என்ன சாப்பிட்டாலும் கருப்பாக இருக்கும். ஏன்னா அவன் ரீஹீட் பண்ணி கொண்டு வருவான் அதை. ஓகே, அது மண்டே டியூஸ்டே. ஏன்னா சண்டே தயாரிப்பாங்க, பல்காக தயாரித்து வைப்பாங்க. அன்னைக்கு சேல்ஸ் ஆகாதெல்லாம் மண்டே வெனஸ்டே டியூஸ்டே வரைக்கும். தேர்ஸ்டே ஃப்ரைடே போங்க, அன்னைக்கு நல்ல உணவு கிடைக்கும் எல்லா ஹோட்டல்லையும். சாட்டர்டே போங்க, நல்ல உணவு கிடைக்கும். சண்டே சில நேரங்களில் கிடைக்கலாம். ஏன்னா கூட்டம் அதிகமான அங்கேயும் என்ன பண்ணி வைக்கான்னு தெரியாது. நீங்கள் பார்த்த வரைக்கும் நான் அனுபவிச்சு சொல்கிறேன், நான் இதை அப்சர்வ் பண்ணி சொல்கிறேன். நிறைய இடங்களில் நான் வந்து இது செஃப்பெல்லாம் கூப்பிட்டு நான் பேசி ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டீங்க டாக்டர். ஆனால் அதிர்ச்சியாக தான் இருக்குது கேட்குறேன். நான் செஃப்பெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். இது ஏன் இப்படி கருப்பாக இருக்குன்னு கேட்டதுக்கப்புறம் அழகாக அன்னைக்கு அப்போ தயாரித்த உணவு திரும்ப மாற்றி வந்ததெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வந்திருக்கிறோம் குடும்பத்தோடு போகும்போது. இது இப்போ உள்ளது இல்லைன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்போ ஹோட்டலில் இப்போ முந்திலாம் 94 நான் வந்தப்போ எல்லா ஹோட்டல்களையும் இந்த சைனா ஹோட்டல் சைவ ஹோட்டல் வரும்போது கூட அந்த ஹோட்டலில் ஒரு உப்பு இருக்கும், ஒரு பெப்பர் இருக்கும் டேபிள். இப்போ எங்கே இருக்குது? ஏன் நம்ம உப்பு அவங்க ஏன் போடணும்? இருமுனா தும்முனா எப்படி பரவுமோ அதை மாதிரி பக்கத்தில் கெட்டுப்போன இறைச்சி நல்ல இறைச்சி வச்சா அந்த கெட்டுப்போன இறைச்சியில் உள்ள கிருமி நல்ல இறைச்சிக்கு சீக்கிரமாக பரவிடும். இது ஒரு கட்டம். ரெண்டாவது, நம்ம உணவை அவங்க தயாரிக்கிறாங்க, அது நல்ல விதத்தில் தயாரிக்காமல் இருந்தாலோ அல்லது அந்த கிருமிகள் செத்து போகிற அளவுக்கு சூடுபடுத்தப்படலைனாலோ இல்லை அப்படி தயாரிக்கப்பட்ட உணவை ஒரு 6 மணி நேரம் வெளியில் சூடாகவோ அல்லது ரெஃப்ரிஜரேட்டரோ வைக்காமல் வெளியில் வைத்திருந்தோம்னால் அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பரிமாறுற நேரங்களில் நடக்கிற விஷயம். இதை தாண்டி அடுத்தால இதை ஒரு நாளைக்கு வைக்கிறதுக்காக சேமித்து வைக்கிறதா இருந்தால் அந்த ஃப்ரீசரில் அதை எப்படி வச்சுருந்தாங்க, இந்த உணவு வைக்கும்போது கெட்டு போகலையா, கெட்டுப்போன உணவு தான் அவங்க பதப்படுத்தி மறுநாள் எடுத்தாங்களா, இதெல்லாம் ஒரு நம்முடைய ஞானக்கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அது மறுநாள் பேதியானதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் கோழிக்கடை வச்சுருக்கவங்களுக்கு கூட அவங்க வாங்குகிற இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பவுல்ட்ரியிலேருந்து வர்றது, இந்த கோழிகள்லாம் உணவு மக்களுக்கு உணவுக்கு உகந்தது அப்படிங்கிறது சீல் அடித்து வருதான்னு தெரியல. எந்த பவுல்ட்ரின்னு நினச்சா அவங்க பாட்டு ஏற்றி விடுறாங்களா, இல்லை 10 கோழிக்கு ஒரு 100 கோழிக்கு இப்போ ஒரு கோழியை பிடிச்சி அந்த கோழிக்கு நோய் இல்லை வைக்கலைங்கிறத சர்டிஃபை ஆகி இங்கே வருதான்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் முறைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி வரும்போது அது நம்ம கொண்டு வந்து வைக்கிற இடத்துல ஏற்கனவே ஒரு நோய் கோழியோட ஒன்று இருந்து நம்ம லோக்கலில் வாங்கின ஒரு கோழியோ ஒரு ஆடோ அங்கே நிற்குது, அது கூட இந்த கறியும் வச்சு அல்லது ஏற்கனவே கெட்டுப்போன ஒரு கறி இறைச்சியை சேமித்து வைக்கிற இடத்துல இப்போ நம்ம டிவியில் உணவுத்துறை அதிகாரிகள் காமிக்கிற மாதிரி அது கூட இதை கொண்டு போய் நல்ல குறையே வாங்கி வச்சாலும் 4 மணி நேரத்தில் அது கெட்டு போகுது. ஒரு குழாய் தண்ணி 10 நாளாக போகல, ஒரு பஸ் ஸ்டாண்டில் அவசரத்துக்கு குடிச்சிட்டிங்க, வாந்தி பேதி வருது, இல்லை பாட்டில் வாட்டர் வாங்கி குடிக்கிறீங்க, அது சுத்தமான தண்ணி இல்லை, அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உள்ள விற்பனை செய்யப்பட்ட தண்ணி, அதில் ஏதோ கிருமினா என்ன செய்ய போகிறீங்க? ஸோ வாய் வழியாக போகிற எல்லாமே உணவு தான். அந்த உணவில் எல்லாத்துக்குமே பாய்சன் ஆகக்கூடிய சக்தி இருக்குது. அது பாய்சன்னு சொல்லக்கூடியது வாந்தியும் பேதியும் தான். அந்த சிம்டம் அல்லது வயிற்று வலி, இந்த சிம்டம் யாருக்கு இருந்து உணவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் உணவு வெளியில் சாப்பிட்டதுக்கப்புறம் வர்றதா இருந்தால், வீட்லேயுமே ஒரு விருந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் வர்றதா இருந்தால் அதை உதாசீனப்படுத்தக்கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம்.